ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் என்று பார்க்கிறோம். கர்த்தரும் அவரோடு கூட 2 தூதர்களும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 2 தூதர்கள் சோதோமை நோக்கி போகிறார்கள். ஆபிரகாமும் அவர்களோட போய் அவர்களை வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அதாவது இப்போ 2 தூதர்கள் சோதோமை நோக்கி போயிட்டாங்க. அதை ஆபிரகாம் வழிவிட்டு அனுப்பிட்டார். இப்போ கர்த்தர் மாத்திரம் நிற்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் பெரிய பலத்த ஜாதியாக போகிறான் ஆபிரகாம். அவனுக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், அதாவது சகல தேசங்களும் ஆசீர்வதிக்க போகிறது. ஆகவே நான் இப்போ ஒரு காரியத்தை, ஒரு அழிவை நிகழ்த்த போகிறேனே. சோதோம் கொமோராவினுடைய பாவம் கொடியதாக இருக்குதே, அதனால் நான் அதை ஆபிரகாமுக்கு நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டதை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எடுத்து எழுதும் பொழுது யாக்கோபு 2வது அதிகாரம் 23 பார்க்கிறோம். யோசபாத்தும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இந்த காரியத்தை ஆபிரகாம் உம்முடைய சிநேகிதன் அல்லவா என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் ஏசாயா 41வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறபடியினாலும் இந்த அதிகாரத்தில் நம்ம படித்தது போல் பெரிய பலத்த ஜாதியாக போகிறோன்னு ஒரு குழந்தை கூட பிறக்கலை. ஆண்டவர் இப்போ தான் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை சாராளுக்கு கொடுக்க போகிறேன், உன் கற்பத்திலேயே உன் சாராளுக்கே நான் கொடுக்க போகிறேன் என்று இப்போ தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் என்ன? இவன் பெரிய பலத்த ஜாதியாக போகிறான். இவனுக்குள்ளே தான் பூமியில் உள்ள சகல தேசத்தாரும் ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஆகவே என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு விசேஷித்த சிறப்பு என்ன? ரகசியங்களை அவர்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்வாங்க. ரகசியங்கள் அவர்களுக்குள்ளே மறைந்திருக்காது. ஆகவே இங்கே ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்ல போகிறார். ஆபிரகாம் இடத்துல நண்பராக பழகிய தேவன் தான் செய்ய போகிறதை அவனுக்கு மறைக்கிறதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவனது சந்ததி எல்லாமே, இந்த பூமி முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது அவன் மூலமாக என்று ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆகவே இந்த காரியத்தை நான் சொல்ல போகிறேன் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்குடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். அதாவது அவன் மாத்திரம் அல்ல, அவன் சந்ததியையும் நீதியாய் வாழ்கிறதற்கு எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதற்கு அவன் போதிப்பான் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்போ கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாமிட்ட. சோதம் கோமராவினுடைய கூக்குரல் ரொம்ப பெருசாக இருக்குப்பா, அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருக்குது. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லை என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவருக்கு அவர் பார்த்து தான் அறியணும் அப்படின்னு சொல்லி அல்ல. இங்கே ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கமே இது அறிவிக்கப்பட்டு அதை கேட்ட ஆபிரகாம் அமர்ந்திருக்க மாட்டான், அவன் வேண்டுதல் செய்வான் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் பார்த்து அறியும்படியாக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ அவர் கர்த்தர் அங்கே போகலை. 2 தூதர்கள் தான் அந்த சோதம் கொமோராவை நோக்கி போகிறாங்க. கர்த்தர் இங்கே ஆபிரகாமின் இடத்துல நின்று கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்கிற நம்முடைய தெருக்களில், நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய
தேசங்களில் ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவரோடு கூட நாம் அமர்ந்திருக்கிற போது, ஆண்டவரை நாம் நேசிக்கிற போது, ஆண்டவரிடத்தில் நம்ம சிநேகிதனை போல பழகுகிற போது, அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு பழக்கம் உடையவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக நாம் வாழ்கிற நம்முடைய பட்டணத்தில், நாம் வசிக்கிற நம்முடைய தெருக்களில், நம்மை ஆளுகிறவர்களை குறித்தோ அல்லது நம்முடைய தேசத்தை குறித்தோ அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு மறைக்காமல் சொல்லி அவர் நம்மை ஜெபிக்க தூண்ட முடியும். ஏனென்று சொன்னால், நம்ம நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் நீதிய நியாயத்தெல்லாம் நம்ம செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று போதிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தலைவனாக, நல்ல ஒரு இந்த தேசத்தில் ஒரு நல்ல மனிதனாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அறிவிக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய ரியாக்ஷன் என்ன? இங்கே ஆண்டவர் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதம் நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து அப்படியே கேட்கிறார், துன்மார்க்கரோடைய நீதிமானையும் அழிப்பீரோ என்று கேட்கிறார். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? இப்பொழுது ஒரு மண்டாட்டு ஜெபத்தை இங்கே ஆபிரகாம் ஏறெடுக்க தொடங்கிவிட்டதை பார்க்கிறோம். இவற்றுக்கு மேல் ஆபிரகாமுடைய நற்பண்பு ஆண்டவருக்கு தெரிந்தபடியினால கொடிய பாவிகளான சோதம், கொமோரா மற்றும் சுற்றி இருக்கிற பட்டணத்தாரனுடைய நிலை ஆபிரகாமுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்லை. ஏன்னா அந்த கொடியவர்களுடைய கூக்குரல் பரலோகத்தையே போய் எட்டிற்று. ஆகவே பக்கத்து ஊரானாகிய ஆபிரகாம் அதை நிச்சயமாக அறிந்திருக்க முடியும். எனினும் அவர்களது நியாய தீர்ப்பை கேட்டபொழுது இங்கே ஆபிரகாம் விழுந்து மன்றாடுகிற பண்பை நாம் இங்கே ஆபிரகாமிடத்தில் பார்க்கிறோம். அவர்கள் அழியட்டும் என்ற ஒரு அசட்டை எண்ணமோ, தனது சொல் கேட்காத லோத்து தானே, அப்படியே கண்ணை பார்த்துட்டு கர்த்தருடைய தோட்டத்தை போல சோதம் குமரா இருக்குன்னு சொல்லி போனார். அதனால் லோத்து கெட்டு போகட்டும் என்ற பழிவாங்குகிற எண்ணமோ இங்கே ஆபிரகாமிடத்தில் இல்லை. இந்த பரிந்துரையினுடைய நற்பண்பு அவரிடம் இருந்தது என்கிறதை இந்த ஆண்டவர் அறிந்து கொண்டபடியினால்தான், அவனுடைய இருதயத்தை தெரிந்து கொண்டபடியினால்தான் தாம் செய்ய போகிறதை அங்கே ஆண்டவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை அறிந்தே தன்னுடைய இருதயத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நெருங்குகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாதபடி அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வாழ்கிறோமோ, நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் ஒரு சிநேகிதனைப் போல ஆண்டவர் அதையும் தாண்டி நம்மை பார்த்து யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று மாத்திரமல்ல சகோதரன் என்றே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நாம் மன்றாடுகிற ஒரு குணாதிசயம் உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்படுத்துகிறது கேட்டுட்டு, ஐயோ எனக்கு நிறைய ரகசியம் தெரியுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி அமர்ந்திருக்கிறதற்கு அல்ல, நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கதறி ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரது சந்ததியினரோ தேவன் தங்களை உலகத்துக்காக பரிந்து பேசவும், அதாவது ஆபிரகாம் இந்த குணாதிசயத்தில் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய சந்ததி நம்ம பின்னாட்களில் உள்ள அந்த பின்னாடி உள்ள பகுதிகளெல்லாம் நம்ம படிக்கும்போது அவங்க உலகத்துக்காக பரிந்து பேசவும் தேவனோடு வாழவும் தான் அழைச்சார் என்கிற நிலையே மறந்து உலகத்தாரை பார்த்துட்டு அவங்க புறஜாதிகள் என வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல நேரங்களில் புறஜாதிகளின் பழக்கங்களை கை கொண்டு தேவனை விட்டு விலகி பாவமும் செய்தார்கள். அவங்கள புறஜாதிகளை நாய்கள் என்று சொல்லுகிறது, புறஜாதிகளை வெறுக்கிறது அவர்களை. ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய பாவ பழக்கங்களில் எல்லாம் அவர்கள் பழகி தேவனை அங்கே துக்கப்படுத்துகிற காரியத்தையும் ஆபிரகாமின் சந்ததியினர் பின் நாட்களில் நம்ம செய்ததை பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மையும் இன்றைக்கு சேவகர்களாக அல்ல, நண்பர்களாக மாத்திரம் பாவிக்கிறார் என்றும் அல்ல, அதற்கு மேலே சகோதரர்கள் என்று அந்த உறவை வச்சு தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். யோவான் 15:15 பார்க்கிறோம், 20:17 பார்க்கிறோம். நம்மிடம் கிறிஸ்து தம்முடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ள வெளிப்படுத்த ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார்.
அது எதற்குன்னு சொன்னால் நம்ம பரிந்து பேசவும், பரிசுத்தமாய் வாழவும், பரிசுத்தமாக இந்த உலகத்தில் ஆண்டவரை நேசித்து நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கவும் ஆண்டவர் இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். பரிந்து பேசுகிற ஊழியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு நமக்காக பிதாவின் சன்னிதானத்தில் எழுந்து நின்று ஒரு மகா பிரதான ஆசாரியனாக பரிந்து பேசுகிற இயேசு அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சகோதரர்களாக, கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக இருக்கும் பொழுது சகோதரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பரிந்து பேச, நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள, பரிசுத்தரை நேசிப்பதற்கு நாம் இதுவற்றிற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே தொடர்ந்து ஜெபிக்கிறார். 50 இருந்தால் அழிப்பீங்களா? இங்கே துன்மார்க்கரோட நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்று சொல்லி ஆபிரகாம் மன்றாடுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் 50 நீதிமான்களை கண்டா அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறார். 50லேருந்து அவருக்கே ஒரு சந்தேகம், ஒருவேளை லோத்து அவனுடைய மனைவி அவனுடைய 2 மகள்கள் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டுனான்னா அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்து வீட்டிலலாம் லோத்து கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருப்பான்னு நினச்சிட்டு இப்போ திரும்ப ஒரு சந்தேகம் வருது. தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். அதாவது தன்னுடைய ஸ்டேட்டஸு, தன்னுடைய நிலையை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெளிவாக புரிந்து கொண்டு தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்துலேயும் நம்ம எப்போவுமே நெஞ்ச நிமித்தி நிற்கிற ஆட்கள் தான். பரிசேயனுடைய ஜெபத்தை போல அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து சொல்லுகிற, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் நிற்கும் பொழுது தூளும் சாம்பலுமாக தான் நான் இருக்கிறேன். அடியேன் ஆண்டவரோடே நான் பேச துணிஞ்சிட்டேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்னா அது நிமித்தம் பட்டணத்தை அழிப்பீங்களா? 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை ஆண்டவர் சொல்கிறாரு. கணக்கு போட்டு ஆண்டவர் சொல்கிறார், இவர் 5 குறைஞ்ச ஆண்டவர் 45 இருந்தால் அழிக்கிறதில்லப்பா. அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் நான் அதை மன்றாட்டின் ஜெபம் தொடர்ந்து செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. அதற்கு அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 அங்கே காணப்பட்டாலோ. அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஒவ்வொரு நேரம் மன்றாடி ஜெபிக்கிறான். நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆண்டோடைய சுபாவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம், பரிந்து பேசுகிற ஜெபம். இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, கொஞ்சம் கொத்தலாம், கொஞ்சம் எரு போடலாம், கொஞ்சம் நீர் பாய்ச்சலாம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போட்டுடலாம்ப்பா, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க என்று கதறுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை இங்கே ஆபிரகாம் வெளிப்படுத்தினபடினால் அவன் அத்தனை முறை கேட்டோம். 50லேருந்து குறைச்சி 5 குறைச்சிட்டு வந்துட்டு இப்போ சொல்கிறார், 10 நீதிமான்கள் அதை நீர் அழிப்பீரோ என்று கேட்டபோது கர்த்தர் ஆபிரகாமோட இப்போ பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மை இன்றைக்கு சேவகர்களாக மாத்திரம் அல்ல, இல்லைனா யோனா மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லி அப்படியே ஆமணக்கு செடிக்கு கீழே உட்கார்ந்து கூடாரம் போட்டுக்கிட்டு அங்கே பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படலை. அங்கே ஆண்டவர் பரிந்து பேசுகிற காரியங்களை செய்யும்படியாக நம்மை சிநேகிதர்களாக மாத்திரமல்ல, உங்களை நான் சகோதரர்னு நான் சொல்கிறேன்ப்பா. ஆகவே என்னை நேசித்து நீங்கள் பரிந்து பேசி பரிசுத்தமாக உங்களையும் காத்து கொண்டு இன்றைக்கு அநீதிக்காக கண்ணீரோடு கூட என்னுடைய சமூகத்தில் நிற்க விரும்புகிறேன் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி பல விசுவாசிகளும் அவிசுவாசிகளினுடைய நியாய தீர்ப்பெல்லாம் கேட்கும்போது நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணவங்கெல்லாம் அவங்க ஏதாவது தண்டிக்கப்படும் பொழுது நம்ம அப்படியே சரி ஆண்டவர் சரியான தண்டனையை கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு திருப்திப்படுகிறதற்கு நாம் அழைக்கப்படலை. இது தேவனுடைய பண்புக்கு ஒத்ததும் அல்ல. தேவன் முன்குறித்தோரை ரட்சிப்பாருங்க, அவர் பார்த்துக்குவார்னு சும்மா இருக்கிறதற்கு நம்ம இல்லை. நம்ம அசட்டைக்காரர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மிடத்தில் காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது
அநீதியான காரியங்கள் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற இடங்களில் நாம் பணிபுரிகிற ஸ்தலங்களில் நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கி ஒவ்வொருவருக்காக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது நம்ம அமர்ந்திருப்பதற்கு அல்ல, கேட்டுட்டு எனக்கெல்லாம் நிறையா தெரியும்னு சொல்லி திருப்தியாக இருப்பதற்கு அல்ல. தேவ சமூகத்தில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் அவரை போல பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக கரம் விரித்து, ஆண்டவரே, நான் வாழுகிற பட்டணம், நான் வாழ்கிற நாடு, நான் வாழ்கிற தேசம் உம்மை அறியணுமே ஆண்டவரே. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதது போல இருக்கிற ஜனங்கள், இன்றைக்கு சத்ருவின் ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேசத்தின் ரட்சிப்புக்காக கதறுகிறதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் ரட்சித்து தெரிந்து கொண்டு தன்னுடைய அபிஷேகத்தை நம்ம மேலே வைத்து அவருடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவினாலே நம்முடைய இருதயங்கள் முழுவதையும் தேவ அன்பினால் நிறைத்திருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் செய்தது போல அன்றைக்கு அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஆண்டவரே என்று சொல்லி 10 நீதிமான்களின் நிமித்தம் சர்வலோக நியாயாதிபதியே நீர் அளிப்பீரோ என்று கதறி நின்றதை பார்க்கிறோம். ஒரு ஜெபத்தோடு மொட்டையாக முடிக்கலை. என் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர் அத்தனையாய் செய்திருக்கும் பொழுது சகோதரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எத்தனை செய்கிறதற்கு நமக்கு கடமை உண்டு. நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.